ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஹை சேர் போட்டோம்னா நம்ம லெக் வந்து அங்கே படும், அங்கேயும் நம்ம வந்து அந்த வால் வந்து கரையாகுங்க. அந்த கரை ஆகாமல் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட்டர் பேனல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூட்டர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும் நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது. அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு ஒரு எல் டைப்பில் மேலேருந்து ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா வால் சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டு. நம்ம ஓவரால் அங்கேருந்து ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்தோம்னா ரொம்ப போர் ஆயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு இந்த சீலிங் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கிச்சன் ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் கொடுத்து அந்த ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி உள்ளே என்ட்ரு ஆகும்போது சிம்னிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வால் பாக்ஸு, அது வந்து ஒயிட் வித் பிளாக் கலர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஒயிட் டோர் கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கீழே வந்து ஸ்பைசஸ் ரேக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேண்டம் போட்டிருக்கோம். ஒரு லென்த்தான ஒரு டேண்டம், ஒரு பிளேட் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிக் சைஸில் ஒரு பிளேட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். டேண்டம் பொறுத்தவரையுமே வந்து லைஃப் கொடுத்துரும். எல்லாமே அலுமினியம் கோட்டிங். ஸோ அதனால் வந்து அந்த டேண்டம்லேயே நிறைய குவாலிட்டி இருக்குது, பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் இருக்குதுங்க. அதை ஒன்று பார்த்துக்கோங்க. என்டையராக வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். கிச்சன் பொதுவாக வந்து தண்ணி படுற ஏரியா, அதனால் யூபிவிசி போடுறது பெஸ்ட்டுங்க. தண்ணி பட்டாலுமே நம்ம வந்து மாய்ஸ்சர் ஆகாது, கரையான், பூச்சி, காக்ரோச் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுங்க. வந்தாலுமே அது நம்ம ஹிட் அடித்தாலுமே பாதிக்காது. பட் ப்ளைவுட்டில் நம்ம ஹிட் அடித்தோம்னா அந்த ஸ்மெல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ப்ளைவுட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மெல் என்ன ஆகுனா ஒவ்வொரு டைம் டோர் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். நம்ம ஹிட் அடிச்சுன்னா இல்லை டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த ஏர் வந்து பட தான் அந்த ஸ்மெல் போகும். அந்த பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இந்த ஹிட்டும் ஆல்சோ. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அந்த உள்ளே இருக்க காக்ரோச்சோ இல்லை உள்ளே போகிற இன்செக்ட்ஸோ அது வந்து செத்துரும். பட் ஆனாலுமே அந்த ஸ்மெல்லு மட்டும் எப்போவுமே இருக்கும் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது. அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து யூபிவிசி பண்ணுறது பெஸ்ட்டுங்க. லாஃப்ட்டு ஒரு சிங்கிள் சைடு மட்டும் தான் இருந்ததுக்கு அது லாஃப்ட் போட்டிருக்கோம். சிங்கில் ஆக்சஸோ டோரு, தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பீடிங் கொடுத்துருக்காங்க. இது மஸ்ட்டுங்க. அதே மாதிரி ஹேண்டில்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, இன்சைடில் இருக்குது பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக எப்போவுமே வந்து இந்த கிரானைட்டோட நெத்தி பீஸ் வரும். அந்த நெத்தி பீஸுக்கு மேலே வரா மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க மாடல் கிச்சன் பண்ணும்போது. எங்கிட்டே இருக்கட்டும் இல்லை வெளியே வேறு வெண்டாட்ட நீங்கள் இன்டீரியர் கிட்ட நீ பண்ணுறதா இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள். டோர் சின்னதாக ஆனாலும் பரவாயில்ல, டோர் வந்து ஜீப்பர்கள் போகிற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் டோரை வந்து இன்சைடு உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்டோரேஜ் வேணும்னு சொன்னால நம்ம இங்கேயும் நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா பக்கமே நம்ம உட்டன் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கிச்சன் ரூம் எப்போவுமே லைட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சென்டர் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துட்டு டாப் டு பாட்டம் மட்டும் நம்ம உட்டன் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு. இந்த வீட்டுக்கு இந்த கலர் இந்த மாடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கட்டான பேட்டர்ன் ஒயிட் வித் உட்டன் கலர் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் பாருங்கள். என்னோடய பேர் வந்து முத்துக்குமார். சென்னை லொக்கேஷன். இது வந்து மப்பேடு ஜங்ஷன் பக்கத்தில் சேலையூர் ஏரியா. ஸோ ஆக்சுவலாக வந்து ரெட்மி இன்டீரியர்ஸ் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, அவங்களுக்கு வந்து முதல்ல இதில் நெட்டில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருப்பேன். ஆக்சுவலாக அவங்களோட ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நானுமே இதே மாதிரி தான் வுட்டு போடலாமா அல்லது யூபிவிசி போடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் இப்போ யூபிவிசியில் வந்து உங்களுக்கு இப்போ அட்வான்ஸ்டாக இருக்கனால மோர் ஓவர் அது வந்து உடன் பேட்டர்னில் மேட்ச் ஆகிற மாதிரியே நிறையா தீம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் அவங்கள அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஸ்டேஜிங் வந்து அவங்க சொன்னது வந்து இந்த டைல் ஸ்டேஜிங் முடிச்சோடனே கால் பண்ண சொன்னாங்க. ஸோ அதேமாதிரி தான் டைல் ஸ்டேஜிங் முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ அதேமாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அனுப்பி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கலர் பேட்டர்ன்ஸ்லாம் சாம்பிள்ஸ்லாம் காமிச்சாங்க. ஸோ அந்த சாம்பிள்ஸ் பார்க்கும்போது நான் என்னோடய இதில் வந்து வுட்டு டோரு எல்லாமே வந்து டோட்டலாக தீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டன் தீம் தான், டார்க் உட்டன் டீ கலர் தீம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்களுமே அந்த டார்க் கலர்லையுமே நிறையா பேட்டர்ன் காமிச்சாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் காமிக்கும்போது அதில் 2-3 பேட்டர்ன் பிடிச்சிருந்தது. ஸோ அந்த 2-3 பேட்டர்னில் எதுன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு டைம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு பால் காய்ச்சி நிற்கும்போது என்னால் ஃபஸ்ட்டு கவர் பண்ண டைம் டேட் இல்லை. ஸோ அதனால் பால் காய்ச்சி முடிச்சுட்டு வீடு கொடுத்தது அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு
10 டேஸ் தான் எடுத்தாங்க. 10 டேஸில் வந்து விறுவிறுன்னு நிறைய மெம்பர்ஸ் வச்சு முடிக்க ஃபினிஷிங் எனக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ஃபினிஷிங் முடிய முடிய எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் லுக் இருக்குங்கிற மாதிரியும் எனக்கு காமிச்சாங்க. ஸோ அது காமிச்ச உடனே அது எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஸோ மேபி நம்ம என்னன்னா அவங்களும் சஜஷன் கொடுப்பாங்க, நம்மளும் வீடியோலேருந்து வீடியோ ஃபோட்டோஸ்லேருந்து எதுவும் சஜஷன் இருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அதையும் கன்சிடர் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை கொலாபரேட்டிவாக என்ன மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணேன். ஸோ நினச்ச மாதிரி எல்லா பேட்டர்னுமே கிடச்சிது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த எங்களோட வீட்டு தீமுக்கு கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரி எல்லாமே செட் ஆச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு இவங்களோட சர்வீஸு மற்றபடி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டும் எனக்கு கிடச்சிது. தேங்க்யூ ஃபார் த ரெட்மி இன்டீரியர்.